ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம லோக்கிஸ் டைம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த பொன்னான நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது மாருதி சுசுக்கியுடைய வேகனார் அப்படின்ற ஒரு காரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் ஒரு அழகான ஒரு சின்ன கார், ஃபர்ஸ்ட் டைம் கார் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா நிறைய இட வசதியோட ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கார் இந்த கார். ஸோ இந்த காரோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த விதத்தில் இந்த கார் சப்போர்ட்டிவாக இருக்கும், அப்புறம் ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் எல்லாம் பார்த்துடலாம். இந்த கார் விலை எவ்வளோன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு நார்மல் எல்எக்ஸ்ஐ வேரியன்ட், பேஸ் வேரியன்ட் நீங்கள் வாங்கணுன்னா ஆன் ரோட் 6,73,000 இருந்தால் போதும் இந்த கார் நீங்கள் வாங்கிடலாம். அப்புறம் விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா 7,26,000 மேனுவல் கியர் பாக்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கிறது. இந்த காரில் பார்த்தீங்கன்னா 2 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று 1 லிட்டர் இன்ஜின், அப்புறம் பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் இன்ஜின், 1000 சிசி அப்புறம் 1200 சிசின்னு சொல்லிட்டு 2 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் இந்த காரில் வருது. இதில் நமக்கு மைலேஜ் நல்லா வேணும்னா நம்ம 1 லிட்டர் இன்ஜினை சூஸ் பண்ணலாம், நமக்கு காசும் கம்மி. இதே 1.2 லிட்டர் இன்ஜின் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பவர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த சாய்ஸ் சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்மூத்தான இன்ஜின் உங்களுக்கு கிடைக்கும் 1.2 லிட்டரில். ஏன்னா 1.2 லிட்டரில் உங்களுக்கு 4 சிலிண்டர், 1 லிட்டரில் 3 சிலிண்டர் ஃபியூல் எஃபிஷியன்ட்டுக்காக. இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.2 லிட்டர் 5 ஸ்பீட் மேனுவலில் நீங்கள் எடுத்திங்கன்னா 7,65,000 வரும் ஆன் ரோட். இதே ஆட்டோமேட்டிக் எடுத்திங்கன்னா 8,17,000 வரும். இதிலே உங்களுக்கு செம மைலேஜ் வேணும்னா உங்களுக்கு சிஎன்ஜி ஆப்ஷன் இருக்குது. சிஎன்ஜி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் இன்ஜினில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். 1 லிட்டர் இன்ஜினில் உங்களுக்கு சிஎன்ஜி ரேட் எவ்வளோ வரும்னா எல்எக்ஸ்ஐ சிஎன்ஜி பேசிக் 7,79,000. அப்படியே உங்களுக்கு 1 லிட்டர் விஎக்ஸ்ஐயில் சிஎன்ஜி போனீங்கன்னா 8,32,000. சிஎன்ஜியோட மைலேஜ் ஒரு கேஜிக்கு 33.47 கிலோமீட்டர் ஆஃப் மைலேஜ் நமக்கு சிஎன்ஜியில் கிடைக்குது. ஸோ நீங்கள் செம மைலேஜ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் சிஎன்ஜிக்கு போகலாம். எப்படி இருக்குது ஸ்பேஸு? நான் வீட்டில் சோஃபாவில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குல்ல? க்ளோஸ் பண்ணி உட்காருங்க. க்ளோஸ் பண்ணி உட்காரு. அதிகமான டைம் உங்கள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, பாட்டி தாத்தா அப்பா அம்மா அவங்களெல்லாம் கம்ஃபர்டபுளாக கூப்பிட்டு போனோன்னா ஒன் ஆஃப் த சூப்பர் ஸ்மால் கார் இந்த கார். ஸோ நீங்கள் சூப்பராக இந்த பேக் சீட் கம்ஃபர்ட்டுக்காகவே இந்த காரை செலக்ட் பண்ணலாம். இல்லை ஏறி உட்காரதெல்லாம் பயங்கர ஈஸி. டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா எப்போயுமே நம்ம ஜட்ஜ் பண்ண மாட்டோம். டிசைன் வைஸ் அவங்கவுங்களோட ஒப்பீனியனுக்கே நம்ம விட்டுருவோம். இந்த காரோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸி ஷேப்பாக இருக்கும். இந்த காரோட டிசைன் எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு சின்ன கார் வாங்குகிற காசில் கொடுக்குற காசில் ஒரு பெரிய கார், இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸி ஷேப்பில் பல்காக இருக்க மாதிரி தோணும். அதனால் நம்ம கொடுத்து வாங்குகிற காசுக்கு ஒரு பெரிய கார் வாங்கின ஒரு ஃபீலிங் மட்டும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல பெரிய லைட்ஸு, அப்புறம் அந்த அலாய்வில் பிளாக் பண்ணியிருக்கிறது, அப்புறம் டாப் எல்லாம் பார்த்தீங்கன்னா டியூல் டோன் ரூஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது பார்க்கவே கொஞ்சம் அழகாக இருக்கும். அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கார் ஏற்கனவே ஸ்பேஸ் அதிகம். இதில் கொடுத்துருக்க கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பிளாக் அப்புறம் பெய்ஜ் கலர். நல்லா உள்ளே காத்தோட்டமாக நல்லா இட வசதி நல்லா அதிகமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக உள்ளே இருக்கிறப்ப உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். அப்புறம் நீங்கள் ரொம்ப ஹைட்டாக இருந்தீங்கன்னா, ஒரு 6 ஃபீட்லாம் இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த காரை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா அதிகப்படியான ஹெட்ரூம் இருக்குது. சின்ன கார் செக்மெண்ட்டில் இந்த காரில் ஹெட்ரூம் சூப்பராக இருக்கும். டோர் நல்லா பயங்கரமாக வைடாக ஓப்பன் ஆகுது. உள்ளே ஏறி உட்காரதெல்லாம் ரொம்ப ஈஸி. பயங்கர ரூம் ஸ்பேஸ் இருக்குது. வா, எவ்வளோ பயங்கர ஸ்பேஷியஸாக உட்காரலாம். 3 பேர்லாம் தாராளமாக அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். எவ்வளோ ஸ்பேஸு! நல்லா வீட்டில் சோஃபாவில் உட்காந்துட்ருக்க மாதிரி இருக்குது. இது சீட்ஸ் எல்லாம் அக்சசரிஸில் போட்டிருவாங்க போல், லெதர் சீட்ஸு. அப்புறம் அந்த ப்ரௌன் கலரில் அக்சசரிஸில் வரும் உங்களுக்கு. நம்ம உட்காந்துட்ருக்கிறது மிட் வேரியண்ட். உண்மையாலுமே பயங்கர ஸ்பேஸுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நல்லா ஃபேட்டான பர்சன்ஸ், வயசானவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பர் பிளேஸ் டு பி இன். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி, ஒரு மியூசிக் சிஸ்டமு, பீச் கலர் நல்லாயிருக்கு, பீச் அண்ட் பிளாக். டாப் அண்ட் மாடலில் நமக்கு டச் ஸ்க்ரீன் கிடச்சிரும். ஸ்மார்ட் ப்ளே ஸ்டூடியோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் நேவிகேஷன்லாம் பார்த்துக்கலாம் அதிலே. அப்புறம் இந்த காரில் டோட்டலாக 4 ஸ்பீக்கர் இருக்குது. ஸ்டேரிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் வந்துடும். ஃபோன் அட்டன் பண்ணுறது, கேன்சல் பண்ணுறது, அப்புறம் மியூசிக் சேஞ்சிங், சவுண்டு இன்க்ரீஸ் பண்ணுறதெல்லாம். இப்போ ஃப்ரண்ட் சீட்ஸில் உட்காந்துட்ருக்கோம். செம்ம கம்ஃபர்ட். பேக்கில் எந்தளவுக்கு கம்ஃபர்ட்டோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டில். உண்மையாலுமே இந்த வண்டி ஒரு மினி டாட்டா சுமோ மாதிரி தாங்க. சூப்பராக இருக்குது ஸ்பேஸ் உள்ள. இங்கே ஃபோன் வைக்கிறதுக்கான இடம், அப்புறம் இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஹேண்ட் பிரேக்ஸ்,
வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கான இடம். இங்கே ஒரு ஸ்மால் க்ளோ பாக்ஸ், ஸ்டியரிங் கீ, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பட்டன். சிஎன்ஜி வேரியண்ட்டு, ஃபியூவல், பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டுமே ரன் ஆகும். எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம், பவர் விண்டோஸ். இப்போ அந்த காரோட சேஃப்டி ஃபீச்சரை பார்க்கலாம். ஹில் ஹோல்டு அசிஸ்ட் இருக்குது, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் நீங்கள் வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்ட்ரிபியூஷன் இபிடியும் வந்துடும் ஏபிஎஸோட. அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான பாடியில் தான் பில்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எனிவேஸ் இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ரேட்டிங்கில் ஒரே ஒரு ரேட்டிங் மட்டும் தான் வாங்கியிருக்கு. ஸோ சேஃப்டிக்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக அதை மைண்டில் வச்சுக்கோங்க. என்னடா அது நெகட்டிவாக சொல்கிறோன்றதுக்காக இல்லை, எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸும் இருக்கும் நெகட்டிவாக இருக்கும். அதில் எது வந்து பெட்டராக இருக்குன்னு பார்த்து நம்ம கம்பேர் பண்ணி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். சிஎன்ஜி ஸ்பேர் டயர், பூட் ஸ்பேஸ் ஃபுல்லாக ஆக்கிபை பண்ணியாச்சு. ஒரு மீடியமாக ஒரு 2 பேக் வைக்கலாம். பார்ஷல் ஷெல்ஃப் எடுத்துட்டிங்கன்னா நிறைய லக்கேஜ் வைக்கலாம். இப்போ இந்த வண்டியோட மைலேஜை பார்த்துடலாம். 1 லிட்டர் இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அதிகமான மைலேஜ் கிடைக்குது, 25.19. 1 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் மேனுவலில் உங்களுக்கு 24.35 கிலோமீட்டர் கிடைக்குது. இதே 1.2 லிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் கியர் பாக்ஸில் 23.56 கிலோமீட்டரும், ஆட்டோமேட்டிக்கலாக 24.43 கிலோமீட்டர் 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோலுக்கு. சிஎன்ஜி தான் இருக்குல்ல வந்து பார்த்தீங்கன்னா டாப் மைலேஜ் கொடுக்குறது, 33.47 கிலோமீட்டர் ஒரு கேஜிக்கு. இந்த கார் சிட்டி டிரைவுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா டேர்னிங் ரேடியஸ் வந்து ரொம்ப கம்மி. அப்புறம் வண்டி நல்லா ஹைட்டாக இருக்கிறனால ரோடு விசிபிலிட்டி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக டிரைவிங் வீடியோ சீக்கிரமாக நம்ம சேனலில் போடுறோம். இந்த காரை கம்பேர் பண்ணி ஒரு ஃபைனல் டெசிஷன் வரணுன்னா இந்த கார் ஒரு சூப்பரான ஒரு ரூம் ஸ்பேஸ் எனக்கு வேணும். எனக்கு வந்து பட்ஜெட்டில் நம்ம ஒரு கார் வாங்குறப்போ ஒரு 7 to 8 lakhஸில் செம ரூம் ஸ்பேஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த கார் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். அப்புறம் பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் மிடில் கிளாஸ் பீப்புள். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்கன்னா அடுத்து நீங்கள் விற்கிறப்போ ஒரு ரீசேல் வேல்யூ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா கண்டிப்பாக அந்த காருக்கு நீங்கள் போங்க. பெட்டர் மெயின்டெனன்ஸ், பெஸ்ட்டான ஒரு மெயின்டெனன்ஸ் வேணும்னா, ஏன்னா சூப்பர் ஸ்ட்ராங்கான ஒரு டீலர்ஷிப் நெட்வொர்க் வந்து மாருதி எல்லா ஊர்லேயும் வச்சுருக்காங்க. நீங்கள் எங்கே போனாலும் ஒரு கண்ணாடி உடஞ்சாலும் எது இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் வந்து மாற்றிடலாம். ஸோ இது எல்லாம் வந்து கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த 1 ஸ்டார் ரேட்டிங்கிறது சேஃப்டி நீங்கள் வந்து பார்க்குற ஆளாக தான் நீங்கள் பார்க்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறைய பேர் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சேஃப்டி அஃபோர்ட் பண்ண முடியாமல் நிறைய பேர் இருக்கும். ஏன்னா அப்படி தான் வாங்கணுன்னா நம்ம வால்வோ தான் வாங்கணும். ஸோ நீங்கள் மற்ற ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆயிரும். ஒன்று அந்த சேஃப்டியை தவிர்த்து அப்படின்றத என்னோடய ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த காரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு சூப்பர் வீடியோவோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.